தமிழ் சினிமாவில் கோடி கோடியா சம்பளம் வாங்குற நடிகர்களாக இருந்தாலும் சில பிரபலங்கள் வாடகை வீட்டில் தான் குடியிருந்திருக்காங்க. அப்படி யாரெல்லாம் வாடகை வீட்டில் குடியிருந்தாங்கன்னு பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் சில வருஷத்துக்கு முன்னாடி கிளாமர் ஹீரோயினா நடிச்சிட்டு வந்தவங்க தான் நமிதா. இவங்க இப்பயும் வாடகை வீட்டில் தான் குடியிருந்துட்டு வராங்க. அந்த வீட்டு மேலே சில கேஸ் நடந்தும் கோர்ட் உத்தரவோட நமிதா இன்னமும் அந்த வாடகை வீட்டில் தான் குடியிருந்துட்டு வராங்க. நம்ம சென்னை 28 சிவா வாடகை வீட்டில் தான் குடியிருந்துட்டு வந்தாரு. அவர் நடிச்ச தில்லு முள்ளு படத்துக்கு பிறகுதான் சொந்த வீடு வாங்கணும்னு சொல்லியிருந்தாரு. ஆட்டோகிராஃப், திருப்பாச்சி போன்ற படங்கள்ல காமெடியனா நடிச்ச பெஞ்சமின் இன்னமும் வாடகை வீட்டில் தான் குடியிருக்காரு. இவர் ஆட்டோகிராஃப்ங்கிற பேர்ல ஆர்கெஸ்ட்ரா நடத்திட்டு வராரு. இதன் மூலமா 40 குடும்பம் வாழ்றாங்க. அடுத்து நம்ம தல அஜித். இவர் சென்னையில கொட்டிவாக்க ஏரியால குடியிருக்காரு. இந்த வீட்டுல ரொம்ப வருஷமா குடியிருந்துட்டு வந்த அஜித் இப்போ இருக்க வீட்டை இடிச்சிட்டு அதே இடத்துல பிரம்மாண்டமா ஒரு பங்களா கட்டி இருக்காரு. அந்த சமயத்துல அஜித் பக்கத்துல ஒரு பிளாட்ல வாடகைக்கு குடியிருந்தாரு. நடிகை அஞ்சலி சினிமாவுக்கு நடிக்க வந்த ஆரம்ப காலத்துல வாடகை வீட்டில் தான் குடியிருந்தாங்க. போக போக சினிமாவில் நல்ல வரவேற்பை வாங்கின அஞ்சலி தான் இருந்த வாடகை வீட்டையே சொந்த வீடை வாங்கிக்கிட்டாங்க. ஸ்டன்னிங் ஹீரோயினான எமி ஜாக்சன் சென்னைக்கு சினிமாவில் நடிக்க வந்ததுலேருந்து ஹோட்டல்ஸ் அண்ட் அப்பார்ட்மெண்ட்ல தான் வாடகைக்கு குடியிருந்தாங்க. சமீபத்தில் தான் எமி ஜாக்சன் சென்னையில் ஒரு புது வீடை வாங்கியிருக்காங்க. நடிகை ஸ்ருதி ஹாசன் தன் அம்மாவோட தங்காமல் மும்பையில் பாந்திரா ஏரியாவில் வாடகை வீட்டில் குடியிருந்தாங்க. அங்கே ஒரு மர்ம நபர் ஸ்ருதி ஹாசனை தாக்கினார். அதில் அதிர்ஷ்டவசமா உயிர் தப்பின ஸ்ருதி ஹாசன் மும்பையில் அந்தேரி பகுதியில் ஒரு அப்பார்ட்மெண்ட்ல சொந்தமாக வீடு வாங்கி குடியிருக்காங்க. நான் அவனில்லை ஜீவன் சில வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில் டி நகரில் 10,000 ரூபாய்க்கு வாடகை வீட்டில் குடியிருந்தாரு. ஐஸ்வர்யா ராஜேஷ் சினிமாவுக்கு வந்ததுலேருந்தே மனசுக்கு பிடிச்ச படங்களில் நடிச்சாங்களே தவிர பணத்தை எதிர்பார்த்து நடிக்கலையாம். இனி நடிக்க போகிற படங்களில் தான் அதிகம் சம்பாதிச்சு வீடு வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. சென்னையில் வீடு வாங்கணும்னா 2 கோடி வேணுமா, இன்னும் அவ்வளோ நான் சம்பாதிக்கலன்னு சொல்லியிருக்காங்க. ஐஸ்வர்யா இன்னமும் வாடகை வீட்டில் தான் குடியிருக்காங்க. அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் கிரவுட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.